கடந்த 50 வருஷமா உங்களால் உள்ளேயே வரவே முடியலையே அப்படின்னு அவர் கேட்குறாரு. அது இப்போ இருக்கக்கூடிய சூழல் 2024 தேர்தலில் அது உடைக்கப்படும் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இப்போ பாஜக சொல்றதை வச்சு பாருங்க. தென் மாவட்டங்களில் திராவிட கட்சிகளின் எம்பிக்களே இருக்க மாட்டார்கள் அண்ணாமலை சவால் விடுறார். 19 ஆண்டுகளாக கிட்டத்தட்ட பாஜக ஆட்சி இருக்கிறது. அந்த ஆட்சியில் என்ன வளர்ச்சி? காங்கிரஸ் வந்து இந்த பக்கம் மாறுறதுக்கான ஒரு சின்ன ஒரு வாய்ப்பு எங்கேயாவது ஒரு பக்கம் தெரியுதா? அரசியலில் இருக்குது. குறிப்பாக அதிமுக தரப்பு இருக்குது. எப்படியா பிச்சுட்டு வருவாங்க. ஏன்னா அங்கே மனநிலை அப்படி இருக்குதா? 2 நாட்கள் நீங்கள் வந்து முகாமிடுறீங்க. அதே தூத்துக்குடி நெல்லை மக்கள் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட போது ஒரு 2 மணி நேரம் பிரதமர் வந்து இப்படி கனிவோடு பேசியிருப்பாரா? அன்பு செலுத்தியிருப்பாரா? இல்லை ஒரு நிதி கொடுத்துருப்பாரா? அதிமுக இன்னொரு முறை பாஜகவுடன் இணைந்து சென்றால் இல்லை இணங்கிவிட்டால் கண்டிப்பாக அதிமுக என்ற கட்சிக்கு தான் எதிர்காலமே இல்லை. அது போய் நீங்கள் பாஜக பாராட்டுவதால் என்ன லாபம்? அது அப்படியே ஓட்டு வந்து இந்த பக்கம் வரப்போதா? வராது. நீங்கள் சொன்னீங்க திமுக கூட்டணியை 2 இடங்களில் அவர் பேசும்போது திமுகவுடைய இது வந்து அவங்க வாரிசு அரசியல் பண்ணுறாங்க, இங்கே மக்களுக்கு வர வேண்டிய திட்டங்களை செயல்பட விடாமல் தடுக்கிறாங்க அப்படின்னு ஓப்பனாக போட்டு உடைக்கிறாங்க. ஆனால் அதிமுக பற்றி ஒரு சின்ன விஷயம் கூட அவர் வந்து பேசவே இல்லை. இந்த முறை எடுக்கிற முயற்சி பாஜகவின் இறுதி முயற்சி. PGP Marine Kingdom, Chennai. தமிழ் பால் பொருட்களை தமிழகம் முழுவதும் விநியோகம் செய்ய விநியோகஸ்தர்கள் தேவை. விநியோகஸ்தராக இருக்க செக்யூரிட்டி டெபாசிட் தேவையில்லை. உணவுப் பொருட்களின் விநியோகஸ்தராக இருக்க வேண்டும். குந்தம் நேயர்களுக்கு வணக்கம். பாஜக தமிழகத்தில் 40 சீட்டு மக்களவை தேர்தல்களில் வந்து உறுதியாக மக்களவை தேர்தலில் ஜெயிக்கும் அப்படின்னு தமிழகத்தினுடைய பாஜக தலைவர் அண்ணாமலை உட்பட தமிழகத்துக்கு வந்த பிரதமரும் அதுக்கு உறுதி கொடுத்துருக்கிறார். இந்த சூழ்நிலையில் இதற்கு எதிர்வினை ஆற்றக்கூடிய வகையில் அதிமுகவுடைய துணை பொதுச்செயலாளர் KP முனுசாமி அவர்கள் நேற்று பேசியிருந்த டாக் தான் இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, 50 வருஷமாக தேசிய கட்சிகள் இங்கே உள்ளேயே வர முடியல, இப்போ எப்படி இவங்க 40 சீட்டு, நீங்கள் 300 சீட் 400 சீட்டெல்லாம் வந்து சோஷியல் மீடியா டீமில் உள்ளே உட்காந்து நீங்கள் பேசுகிறதெல்லாம், வார் ரூமில் பேசுகிறதெல்லாம் ஓகே, ஆனால் வந்து களத்தில் என்ன நிலவரங்கிறத பார்க்கணும். மத்திய அமைச்சர் 2 பேர் இருக்காங்க, தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. திரு ஜெய்சங்கர் அவர் இருக்காங்க, திருமதி நிர்மலா சீதாராமன் இருக்காங்க. அவங்கள வந்து இங்கே நிறுத்தி பாருங்கள், நிறுத்தி பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன நிலவரங்க அப்படிங்கிறது தெரியும் அப்படின்னு பேசியிருக்கிறாங்க. இந்த விஷயம் வைரல் ஆகிட்டு இருக்கு. இது தொடர்பாகவும் அதே போல் அதிமுக திமுக இந்த கூட்டணி கட்சிகள் வந்து திமுக இந்த கூட்டணியில் இடதுசாரி உள்ளிட்ட ஒரு சில கட்சிகளுக்கு உறுதிப்பாடாக இருக்குது. ஆனால் அதே சமயம் அதிமுகவில் இன்னும் கூட்டணி கட்சிகளுடைய நிலவரத்தை பற்றி எதுவுமே தெரிய வரல, எதுவுமே பேசாமே இருக்காங்க. இது அடுத்த கட்ட மக்களவை தேர்தலை நகர்வுகள் எப்படி இருக்க போகுது? தமிழக அரசியல் நிலவரம் தேர்தலுக்காக சூடு பிடித்திருக்கிறது. பல்வேறு விஷயங்களை தொடர்பாக பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு குபேந்திரன் அவர்கள் நம்முடைய இருக்கார்கள். பேசுவோம் விரிவாக. வணக்கம் சார். வணக்கம் சார். KP முனுசாமி அவர்கள் நேற்று பேசியிருந்தது பொறிச்சு தள்ளிட்டார் அப்படி தான் சொல்லணும். அதாவது இப்போ திரு அண்ணாமலை அவர்கள் பேசினதுக்கும் சரி, பிரதமர் மோடி அவர்கள் பேசினதுக்கும் சரி, ஒரு பதில் கொடுக்கக்கூடிய விதமாக. ஏன்னா நீங்கள் மோடி அவர்கள் பேசும்போது எம்ஜிஆர் அவர்களை பற்றி பேசினார், ஜெயலலிதா. அதிமுகவுடைய ஐக்கன்ஸை பிஜேபி வந்து பேச வேண்டிய தேவை என்ன இருக்குது? 1. 2வது பாயிண்ட்டு, பாண்டிச்சேரி உட்பட 40 மக்களவை தொகுதிகளிலும் நாங்கள் உறுதியாக ஜெயிப்போம் அப்படின்னா அதுக்கான ஸ்பேஸ் இங்கே இல்லை அப்படின்னு KP முனுசாமி அவர்கள் சொல்லியிருக்காங்க. KP முனுசாமி பேசிய வார்த்தையை நானும் பார்த்தேன். நியாயமாக பேசியிருக்கார். யதார்த்தமாக அதை வந்து மக்கள் மனதில் போய் பளிச்சுன்னு ஒட்டிக்கிற அளவு பேசியிருக்கார். நீங்கள் எம்ஜிஆரை வந்து பாராட்டுறீங்க, ஜெயலலிதாவை பாராட்டுறீங்க, 2 பேரும் நல்லாட்சி கொடுத்தார்கள் என்றால் அது அதிமுக ஆட்சிக்கான சான்று. அப்படி என்றால் ஏன் உங்களுக்கு ஓட்டு போடணும்? 1. 2வது, தென் மாவட்டங்களில் திராவிட கட்சிகளின் எம்பிக்களே இருக்க மாட்டார்கள் அண்ணாமலை சவால் விடுறார். அவருடைய பார்த்தீங்கன்னா 40 சொல்லலை, வட மாவட்டங்கள் பற்றியே பேசலை. தென் மாவட்டங்களில் பாருங்கள், திராவிடத்து எம்பிக்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. உண்மையிலே அதுக்கெலாம் வாய்ப்பு இருக்கா? 10 எம்பிக்கள் கிட்டத்தட்ட மதுரையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும். இவர்களுக்கு அந்த கட்டமைப்பு இருக்கா? பூத் கமிட்டி இருக்கா? அதெல்லாம் வேறு. அவர் சொன்னார்ல, வார் ரூமில் உட்காந்து என்ன வேணா பேசலான்னு. வார் ரூம் எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு பார் ரூம் மாதிரி ஆயிடுச்சு நினைக்கிறேன். டாஸ்மாக் பார் மாதிரி என்ன வேணா பேசலாம்.
அது என்ன சொல்லுவாங்க சொல்லுங்கள, பழமொழி சொல்லுவாங்கள்ல ஊரில், குடித்தவன் பேச்சு பொழுது விடிஞ்சா போச்சுன்ற மாதிரி. ஸோ வார் ரூம் என்ன, ஏதாவது ஒரு போர்க்கால அடிப்படையில் என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் அப்படின்றது ஒரு அரசாங்கம் ஏற்படுத்துகிற ஒரு ரூம், வார் ரூம், அதுக்கு அப்படி பேர். ஆனால் ஒரு அரசியல் கட்சிகள் நடத்துகிற பணிகளுக்காக வார் ரூம் செட் பண்ணதே முதல்ல தப்பு. இப்போ ஒரு போர் நடக்கிறது, இல்லை பெரிய மழை வெள்ளம் வருகிறது, அந்த இடங்களில் வந்து என்ன மாதிரியான பணிகள் செய்ய வேண்டும் அப்படின்னு செட் பண்ணுறது அரசாங்கம். நீங்கள் வந்து வார் ரூம்னு ஒரு கலாச்சாரத்தை அண்ணாமலை அவர்கள் வந்து புதுசாக வந்து கொண்டு வந்து அது தமிழ்நாட்டில் வந்து என்ன ஒன்றா கவுண்டர் கொடுக்கறது, எதிரிகளை வீழ்த்துவதற்கு பயன்படுத்துவது, இப்படியாக உட்கார்ந்து கொண்டு மீடியாக்களில் வந்து நாங்கள் வந்து 300 இடங்கள் வருவோம், தமிழ்நாட்டில் வந்து 2வது இடத்தை பிடிப்போம், எங்களுக்கு வாக்கு சதவீதம் வந்து விட்டது, அதிமுக எங்களுக்கு பின்னாடி, இப்படிலாம் பேசிட்டு இருந்தால் உண்மையிலே ஒரு அதிமுக தொண்டனுக்கு கலை யதார்த்தம் தெரியும். நம்மளே ரோட்டில் போகிறோம், கிராமங்களுக்கு போகிறோம், பல்வேறு இடங்களுக்கு போகிறோம், உண்மையிலே களம் அப்படி இருக்கிறதா? அதிமுக திமுகவுக்கு முன்னாடி வந்துருச்சா பாஜக? எந்த இடத்துல இருக்குது பாஜக? இல்லை, இது ஒரு திராவிட கட்சியை காணாமல் போகணும்னு வேற சொல்லியிருக்கிறார். அதான் அவங்க என்ன ஒன்றா பேசலாம், அவருக்கு வாய்ப்பு இருக்கிறது, வாய் இருக்கிறது, ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கிறார், மத்திய அளவில் அவர் இன்னும் இன்னும் அழகாக சொன்னார். நீங்கள் பாஜக ஆளுகிற மாநிலங்களில் 17 மாநிலங்கள் இருக்கிறது. அந்த மாநிலங்களில் உங்கள் ஆட்சி கண்டினியூஸாக இருக்கும்போது ஒரு எங்கே வளர்ச்சி இருக்குது? தமிழ்நாடு தானே விருது தரீங்க. அப்போது தமிழ்நாட்டுக்கு விருது தரீங்கன்னா என்ன அர்த்தம்? உங்கள் மாநிலம் ஏன் வளர்ச்சி இல்லை? குஜராத்தில், மத்திய பிரதேசத்தில், ராஜஸ்தானில் இங்கெல்லாம் வளர்ச்சி இருக்கா? கிடையாது. நீங்கள் ஒன்றும் இல்லை, இன்றைக்கி ஒரு ஸ்டேட்டிஸ்டிக்ஸ் வந்திருக்கு, அதை நீங்கள் பார்த்தாலே இது அழகாக, அதுக்கு முனுசாமி இல்லை, யார் வேணாலும் புரிஞ்சுக்கலாம். மத்திய பிரதேசத்தில் 3 முறையாவது பாஜக ஆட்சி தொடர்கிறது. மத்திய பிரதேசத்தில் இப்போது மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் ரிலீஸ் பண்ண அந்த டேட்டாவில் சோஷியல் வெல்ஃபேர் மெஷர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஸ்கீம்ஸ், அதில் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல இருக்குது மத்திய பிரதேசம்? 11,157வது கோடி அந்த அந்த மெஷர்மெண்ட்டில் கொடுத்துருக்குறாங்க. அவ்வளோ பணம் வந்து சரி 11,157 கோடி ரூபாய் அங்கே வந்து கொடுத்துருக்கார்கள், அந்த மாநிலத்துக்கு ஒதுக்கியிருக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாடுக்கு கொடுத்த தொகை வந்து 5,797 கோடி ரூபாய். இப்படி இருக்கும்போது எத்தனை மடங்கு வரி அங்கே அதிகமாக கொடுக்குறாங்க பாருங்கள். அப்போது அந்த 19 ஆண்டுகளாக கிட்டத்தட்ட பாஜக ஆட்சி இருக்கிறது. அந்த ஆட்சியில் என்ன வளர்ச்சி? நீங்கள் அவங்களுடைய அந்த வளர்ச்சி விகிதம் சுகாதாரத்தில், கல்வியில், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் எந்த வகையிலையும் கடந்த 50 வருஷமாக உங்களால் உள்ளேயே வரவே முடியலையே அப்படின்னு அவர் கேட்குறாரு. அது இப்போ இருக்கக்கூடிய சூழல் 2024 தேர்தலில் அது உடைக்கப்படும் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இப்போ பாஜக சொல்கிறத வச்சு பார்த்தா இல்லை, பாஜகவுக்கு வந்து என்ன ஒரே ஒரு வாய்ப்புன்னா, அவங்க வந்து களம் வந்து அதிமுகவோட கூட்டணியில் இருக்கும்போது நவம்பர் டிசம்பரில் எடுத்த அந்த கருத்து கணிப்பை வச்சுக்கொண்டு ஒரு திமுக அணிக்கு நெருக்கடி கொடுக்க முடிந்திருக்கும். ஒரு 10-12 இடங்கள். இன்னும் சொல்ல போனால் அதிமுகவில் பாஜகவுடன் பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக, மற்ற கட்சிகளை இணைந்திருந்தால் குறைந்தது 20 இடங்கள் கூட வெற்றி பெற்றிருக்கலாம். சொல்ல முடியாதுன்னா ஆமாம், ஆன்டி இன்கம்பன்சி திமுக இருக்கும். கண்டிப்பாக ஒரு 3 ஆண்டுகளில் மக்களுடைய என்ன நலத்திட்டங்கள் கொடுத்திருந்தாலும் இந்த உள்ளாட்சி 3வது அடுக்கில் சொல்லப்படும் இந்த உள்ளாட்சி பிரதிநிதிகள் செய்கிற அட்ராசிட்டிகள் கண்டிப்பாக ஒன்றுமே செய்ய முடியாது. ஸோ ஏதாவது ஒரு வகையில் மக்கள் பாதிக்கப்பட்டிருப்பார்கள். ஸோ இந்த வகையில் வந்து அதிமுக கூட்டணி உண்மையிலே பாஜக கூட்டணியில் இருந்திருந்து மற்ற கட்சிகள் இணைந்திருந்தால் நிச்சயமாக 20 இடங்கள் வெற்றி பெற்றிருக்கலாம். திமுகவுக்கு நெருக்கடி கொடுத்திருக்க முடியும். ஆனால் பாஜக வேண்டுமென்றே வெளியேறுகிறது அண்ணாமலையால். அண்ணாமலைக்கு இங்கே யாருமே இருக்கக்கூடாது, அதிமுக அந்த கட்சி இருக்கக்கூடாது, 2வது கூட்டணியில் இருக்கக்கூடாதுன்னு முடிவு செய்தவர். ஏனென்றால் நீங்கள் மோடி வந்து எம்ஜிஆர் புகழ்கிறார், ஜெயலலிதா புகழ்கிறார். 2 நாட்களுக்கு முன்பு வரை அங்கேருந்து பியூஷ் கோயல் தங்கமணி வேலுமணிகிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம்? இந்த கூட்டணி எப்படியாவது வந்து விடாதா என்று ஏங்கி கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது இதை விட ஒரு படி மேலே சொல்லணும்னா, உங்கள் கூட்டணியில் இருக்கிறோம் அப்படின்னு சொன்ன ஓபிஎஸ் மேடையில் ஏறல, பாஜகவுக்கு இணைய போகிறோம் அப்படின்னு சொன்ன டிடிவி இல்லை. உடனே அதுக்கு ஒரு விளக்கம் சொல்கிறாங்க, நாங்கள் ஏற்கனவே வீட்டில் இருப்பவர்கள், விருந்தினர்கள் தான் அழைக்க முடியும்னு. நான் கேட்குறேன், இன்னொரு ஸ்டான்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, டிடிவி தினகரன் வந்து பாஜகவுடைய சின்னத்தில் தான் நிற்கணும்,
அதே போல் ஓபிஎஸ் நிற்கணும். ஓபிஎஸ் அதுக்கு சம்மதிச்சதாகவும் டிடிவி தினகரன் அதுக்கு மறுத்ததாகவும் அதனால தான் அவங்க வந்து அந்த மேடையில் வரல அப்படிங்கிற ஒரு தகவலும் வந்துட்டு கசிய விடப்பட்டிருக்கு. இல்லை டிடிவி தினகரன் அந்த தனி சின்னத்தில் தான் நிற்போம், போட்டு. தாமரை நிற்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஓபிஎஸும் சொல்லிட்டார். ம். ஓபிஎஸ் இரட்டை இலைக்காக போராடி கொண்டிருக்கிறேன், ம். நான் வந்து அதாவது இன்னும் ஒரு வார்த்தையை சொல்லிட்டாருன்னு தகவல். அது எந்த அளவுக்கு உறுதின்றது நமக்கு தெரியாத, எனக்கு கிடைத்த தகவல் அது. ம். என்னுடைய அந்திம காலத்தில் ம். என்னுடைய ஆயுட்காலம் முடியும் வரை வேறு கொடி போர்த்துவதற்கு என் உடல் மீது நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்லாம் சொல்லிட்டேன். ஓஹோ. ஸோ அப்போ உங்கள் மகனுக்கு என்ன மாதிரி சீட்டு கிடைக்கும், நாங்கள் அவர் டிடிவி கிட்ட சொல்லி குக்கர் சின்னத்தை கூட வாங்கிக்கிறேன், ஆனால் தாமரை சின்னத்தில் நான் போட்டியிட்டு என் மகன் போட்டியிட்டால் என்னுடைய அரசியலுடைய வாழ்க்கையை அஸ்தமனம் ஆகிவிடும்னு சொல்லிட்டாரு. ஸோ அதனால் பாஜகவுக்கும் தெரியும், அதாவது அதான் சொல்கிறேன், கூட்டணி இருக்கும்போது எடுத்து வைத்துக்கொண்ட அந்த கருத்து கணிப்பை வைத்துக்கொண்டு இவர்கள் பேசி கொண்டிருக்காள். நாங்கள் வந்து இப்போ இன்னொரு கட்டத்தில் போய் நேற்று சொல்கிறாரு, சேனல்கள் தமிழக சேனல் ஆங்கில சேனல்லாம் வெளியிட்டது 15 இரட்டை இலக்கம் வரும் வாக்கு சதவீதம்னு 18.41. நேற்று முருகன் சொல்கிறாரு 30% பாஜக தொட்டு விட்டதுன்னு. எப்போ மோடி வந்த பிறகு 30% தொட்டு விட்டதுங்கிறார். மோடி வருவதற்கு முன்பு 18 முடிச்சிடறேன். மோடி வருவதற்கு முன் 18.41, மோடி வந்த பிறகு 30. தேர்தல் நடக்கும்போது 180 200ன்னு சொல்லிக்க வேண்டியதுதான். வேற என்ன சொல்றது, இவங்களெல்லாம் எப்படி புரிஞ்சுக்குதுன்னே தெரியல. வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிற ஒரு நபர் அண்ணாமலை இருக்கிறார். அவரை வந்து ஐயோ அவர் தான் பேசுறாரு, நமக்கு அந்த வாய்ப்பு இருக்கு, நம்மளும் பேசுறாரு, முருகன் பேசுறார். நீங்க 30% வைத்திருந்தால் சமூக நீதியினுடைய அடையாளமாக திரு முருகன் வந்து பாஜகவில் முன்வைக்கப்படுகிறார். அப்படிதான் அவங்க ப்ரொஜெக்ட் பண்றாங்க. நாடாளுமன்றத்தில் டிஆர் பால் அவர்கள் எல் முருகனை பார்த்து அன்ஃபிட்னு சொல்றார். ஆமா. உடனே அவங்க என்ன பண்றாங்க, நீங்க வந்து ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை சாதியை சேர்ந்த ஒருவரை அன்ஃபிட்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஒரு நீலகிரியில் போட்டியிடுவார் என்று எல்லோரும் வேலையை ஆரம்பிச்சிட்டார் முருகன். ஆனால் திடீர்னு மத்திய பிரதேசத்தில் சொல்றார், பிரதமர் அதான் சொல்றார், இந்தி தெரியாது போடான்னு சொல்றீங்க, ஆனால் இந்தி பேசுகிற மாநிலத்திலிருந்து முருகனை நாங்கள் வந்து மத்திய அமைச்சராகி இருக்கிறோம், எம்பி கொடுத்துருக்குறோம் சொல்றார். அப்போ என்னன்னா நாங்கள் வந்து இதெல்லாம் செய்கிறோன்னு சொல்வது என்னன்னா, நாங்கள் தலித் மக்களுக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, விளிம்பு நிலை மக்களுக்கு நாங்களும் இருக்கிறோம், இதெல்லாம் சொல்லிக்கலாம். என்ன வேணா சொல்லுங்க, என்ன வேணா நீங்கள் திட்டம் கொண்டு வாங்க. ரொம்ப சிம்பிள். தமிழ்நாடு திமுக அரசாங்கம் கேட்பது ஒன்று, மக்கள் கேட்பது ஒன்று. இப்போ வந்து நீங்கள் தொடங்கி வைத்த திட்டம் இல்லை தூத்துக்குடியில், அந்த பாலங்கள் போர்ட்டெல்லாம் அதெல்லாம் எப்போது கட்டி முடிக்கப்பட்டதுன்னு தூத்துக்குடி ரிப்போர்ட்டர்கிட்ட கேளுங்க. எல்லாம் கட்டி முடிக்கப்பட்டு முடிந்து விட்டது. திட்டத்தை தொடங்கி வைக்கலாம், தப்பு கூட கிடையாது. நான் என்ன கேட்குறேன், 2 நாட்கள் நீங்கள் வந்து முகாமிடுறீங்க. அதே தூத்துக்குடி நெல்லை மக்கள் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட போது ஒரு 2 மணி நேரம் பிரதமர் வந்து இப்படி கனிவோடு பேசியிருப்பாரா, அன்பு செலுத்தியிருப்பாரா, இல்லை ஒரு நிதி கொடுத்துருப்பாரா? நீங்கள் விண்வெளி ராக்கெட் ஏவுதளத்துக்கு நீங்கள் அடிக்கல் நாட்டுறீங்களே, அந்த குலசேகரப்பட்டினம் தூத்துக்குடி மாவட்டத்தில் 10 நாட்களாக மழை வெள்ளம் வெடியவில்லை. அந்த மக்கள் எத்தனை கொடுமைப்பட்டிருப்பார்கள், வேதனைப்பட்டிருப்பார்கள், எத்தனை துன்பத்தை அடைந்திருப்பார்கள். வீட்டில் இருக்கிற ஃப்ரிட்ஜு போச்சு, டிவி போச்சு, இண்டஸ்ட்ரி போச்சு, அங்கே இருக்கிற உப்பளங்கள் அழிந்து போய்விட்டன, கோடிக்கணக்கில் லாஸு. அங்கே இருக்கிற யார்டு, ஒவ்வொரு தூத்துக்குடியில் இருக்கிற யார்டில் வைத்திருந்தப்பட்ட கார்மெண்ட்ஸ், மற்ற இன்னப்பிற சாதனங்கள் போர்ட் வழியாக போகுது. பெங்களூர்லேருந்து தூத்துக்குடிக்கு வந்து தூத்துக்குடி வழியாக எல்லா நாடுகளுக்கும் போகிற போர்ட் இருக்குது. இத்தனை தொழில்கள் அழிந்து போய்விட்டன. எவ்வளோ மதிப்பு? ஏதாவது நீங்கள் நிவாரணம் கொடுத்தீங்களா? நீங்கள் வந்துட்டு அப்புறம் எந்த நம்பிக்கையில் நீங்கள் வந்து இத்தனை பர்சன்டேஜ் வந்துடுவோம், இத்தனை தொகுதியில் வெற்றி பெறுவோம், 2வது இடத்துக்கு வந்துடுவோம் எப்படி சொல்கிறீங்க? அதான் கேபி முனுசாமி என்ன சொல்கிறாருன்னா, 2 தமிழகத்தை சேர்ந்த அமைச்சர்கள் இருக்கிறாங்க, அவங்களை இங்கே நிப்பாட்டி பாருங்கள். முதல்ல நிறுத்துனீங்கன்னா அப்புறம் நீங்கள் என்ன ஸ்டேஜில் இருக்கீங்க, நீங்கள் வந்து எதை வேணால் சொல்லலாம், 100 சொல்லலாம், 200 சொல்லலாம், 300 சொல்லலாம், ஏன் 2வது இடத்துல இருக்கீங்கன்னு கூட சொல்லலாம். நீங்கள் கூட அதை குறிப்பிட்டீங்க, 2வது இடத்துல நாங்கள் இருக்கிறோம், வாக்கு எங்களுக்கு ஓவர்வெல்மிங்காக இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. விகிதத்தை பார்க்கும்போது சரி, அல்லது எண்ணிக்கையில் பார்க்கும்போது அதெல்லாம் சொல்கிறாங்க. நீங்கள் நிறுத்தி பாருங்கள் முதல்ல 2 பேர், அந்த தைரியம் உனக்கு எங்களுக்கு இல்லையே அப்படின்னு தான் அவங்க கேட்குறாரு. அது கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? நல்ல சவால். மத்திய அமைச்சராக இருக்கிற நிர்மலா சீதாராமனும் ஜெய்சங்கரும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள். உண்மையிலே பாஜக வளர்ந்திருக்கிறது என்றால் 18.4% நீங்கள் வந்துட்டு உங்கள் கட்சிக்கு கிடைக்கும் என்றால், முருகன் சொன்னது போல 30% கிடைக்கும் என்றால் தாராளமாக நில்லுங்க, நின்று வெற்றி பெறுங்க. குறைந்தபட்சம் நின்றாலே நமக்கு தெரிஞ்சிடும் இவங்க உண்மையில் வலிமையாக இருக்கிறார்கள்னு. நிற்கட்டும். உண்மையில் நல்ல அருமையான சவால். இல்லை, இப்போ இந்த சவாலை முன்வைக்க இப்போ எல்லாத்துக்கும் ஒரு சின்ன டவுட்டே இருந்தது. ஏன்னா அதிமுகவுடைய கோர் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இவங்க தான் இருக்காங்க அப்படின்னு எம்ஜிஆரையும் ஜெயலலிதா தான் அவங்களுடைய கட்சியினுடைய முகமாக பாருங்க. அதை கூட இப்போ திரு இபிஎஸ் அவர்கள் கூட சொன்னாங்க,
எதிரி கட்சிகள் கூட எங்களுடைய தலைவர்கள் எடுத்து புகழ்கின்ற அளவுக்கு அவர்கள் இருந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இதில் ஒரு சின்ன சாஃப்ட் கார்னர் ஏதோ இருந்துகிட்டே இருக்கும், அவங்களுக்கு திருப்பி மறுபடியும் பாஜக உள்ளே வந்துடுவாங்க, அதிமுக உள்ளே வந்துடுவாங்க அப்படின்னு. அதனால தான் இந்த இந்த ஆஸ்பெக்ட்ஸ் எடுத்து அவங்க பேச வேண்டிய சூழல் இருக்கா பாஜகவுக்கு? அதாவது தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு கட்சி திராவிட கட்சி அழிஞ்சால்தான் பாஜக வளர முடியும். அது அதிமுக தான். ஏன்னா ஒரு சாஃப்ட் இந்துத்துவ கொள்கை வைத்திருக்கிற அதிமுக நம்மளோட உறவாடி நம்ம கட்சி அழித்து விடுவார்கள் என்று உணர்ந்து கொண்ட எடப்பாடி வெளியே வந்துட்டார். அதுக்கு ஒரு காரியம் தேடிக்கொண்டிருந்தார். அது அண்ணாமலை வடிவில் கிடைத்தது, வெளியே வந்து விட்டார். உண்மையிலே அவர் வந்து எப்படியாவது பாஜகவோடு இருக்க வேண்டும் என்று முடிவு செய்திருந்தால் நிச்சயமாக எடப்பாடி 10 சீட் ஜெயிச்சிருப்பார், 15 சீட் கூட ஜெயிச்சிருப்பார், ஏற்கனவே சொன்னது மாதிரி. ஆனால் நம்மோடு இருந்து கொண்டு நம் கட்சி அழித்து விடுவார்கள், தூக்கி சாப்பிட்ருவாங்க. அதுக்கு பல உதாரணங்கள் அவருக்கு தெரியும். கர்நாடகாவில் ஜனதாதளம், சிவசேனா, மகாராஷ்டிராவில் நிதிஷ்குமார் ஐக்கிய ஜனதாதளம், இப்படிப்பட்ட கட்சிகளை உருக்குலைத்து அவர் கட்சியை நீர்த்து போக செய்தவர்கள். அதனால் நம்ம தப்பித்து விட்டோம் என்று முடிவு செய்திருக்கார்கள். எந்த வகையிலும் அதிமுக இன்னொரு முறை பாஜகவுடன் இணைந்து சென்றால், இல்லை இணங்கிவிட்டால் கண்டிப்பாக அதிமுக என்ற கட்சிக்கு தான் எதிர்காலமே இல்லை. இப்போ அதே மாதிரி என்னென்னா, வர இருக்கக்கூடிய இந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தளவுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலான கூட்டணி தான் தமிழ்நாட்டை பொறுத்தளவு 39 தொகுதிகளிலும் ஜெயிக்கும், இல்லை இப்போ ஒரு 30 சீட்டில் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இங்கே இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது ஒரு 3 வருஷம், அதனால் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆன்டி இன்கம்பன்சி கண்டிப்பாக இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதை அறுவடை செய்கிற வாய்ப்பு அதிமுக இருக்கா? இந்த கூட்டணி பலம் தான். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் கூட்டணி தான். 1+1 = 2. அந்த பலம் இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். அந்த கணக்கு இருக்கா? அதிமுகவுக்கு இந்த தேதியில் SDBI கட்சியும் புரட்சி பாரதம் கூட்டணியில் இருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சி எப்படியும் பேசிக்கொண்டிருக்கிறது, வந்து விடுவார்கள். பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக, மற்ற எந்த கட்சி வந்தாலும், கிருஷ்ணசாமி இவரெல்லாம் வந்தாலும் ஓரளவுக்கு ஒரு வலிமையான கூட்டணி என்று எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் திமுக அணியை வீழ்த்துவதற்கு வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக இல்லை. எங்கெல்லாம் காங்கிரஸ் போட்டியிடுகிறதோ அங்கு அதிமுக ஒரு வலிமையான வேட்பாளரை நிறுத்தி ஒரு முயற்சி செய்யலாம். அது ஒன்றா வாய்ப்பு இருக்குது அந்த இடத்தில். பட் திமுக அங்கேயே வந்து கடுமையாக வேலை பார்த்தால், ஏன்னா திமுகவுக்கு ஒரு பெரிய சங்கடம் என்னென்னா, இப்போ காங்கிரஸ் கூட்டணிக்குள்ள என்ன கலகம் வருதுன்னா, நீங்கள் போடுற எந்த எம்பியும் எங்களோட இணக்கமாக செயல்படுவதில்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு திமுக வைக்கிறாங்க காங்கிரஸ் கட்சி மேலே. அதனால் வந்து அந்த கூட்டணி கட்சி தர்மத்தின்படி பரவாயில்லை, கட்சி தலைமை நமக்கு உத்தரவிட்டு விட்டது, தலைவர் கோபித்துக் கொள்வார், அமைச்சர் உதயநிதி கோபித்துக் கொள்வார் என்று திமுக கடுமையாக வேலை பார்த்தால் அந்த இடமும் கஷ்டம். ஸோ அவர்கள் இருக்கிற வாய்ப்பு காங்கிரஸ் பெறுகிற அந்த 9 இடங்கள், அந்த 9 இடங்களில் அதிமுக வேட்பாளர்கள் சரியாக வேலை பார்த்து திமுகவினர் சுணக்கமாக இருக்கிற பகுதிகளில் தங்களுடைய தகுதித்தங்களை செய்தால் அந்த இடத்துல வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது. அப்படி கூட பார்த்தா அதிமுக ஒரு 2-3 இடங்கள் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கும். ஆனால் அந்த வாய்ப்பை திமுக வழங்குவார்களா? திமுக கட்சி அந்த அளவுக்கு சுணக்கமாக இருக்குமா? அதெல்லாம் போக போக தான் தெரியும். பாஜகவுக்கு பூத் கமிட்டி இல்லை என்பது பாஜகக்காரனுக்கே தெரியும். அவங்க என்ன நினைக்கிறாங்க, மோடியோட இமேஜ் இது வளர்ந்து விட்டது, பாஜக தானாக ஓட்டு வந்து போடுவார்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். பட் இந்த நம்பிக்கையெல்லாம் நமக்கு வந்து தேர்தல் களத்துக்கு ஓட்டு எண்ணிக்கை பிறகுதான் தெரியும். எந்த கட்சிக்கு எவ்வளோ வாக்கு சதவீதம் நிச்சயமாக தெரிய போகிறது இந்த தேர்தலில். அதுவரை நம்ம வந்து பாஜக வாக்கு வங்கி வைத்துக்கொண்டு மற்றவர்கள் நம்ம ஒப்பிடவே முடியாது. திமுகவுக்கு அந்த சட்ட பிறகு அதிமுக இருக்குது. மற்றபடி இது பூத் கமிட்டி இல்லாத கட்சி பற்றி நம்ம எப்படி நம்ம ஒப்பீடு செய்ய முடியும்? இல்லை, இது ஒப்பீடு நான் எதுக்காக அதை கேட்குறேன், ஒப்பீடுங்கிறது தானே அவங்களுடைய கான்ஃபிடன்ஸ் லெவல் இருக்கு இல்லையா? அந்த கான்ஃபிடன்ஸ் லெவலில் வச்சு தானே பேசுகிறாங்க. பிஜேபி நாங்கள் இத்தனை ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் இருக்கு இல்லையா? அதை வந்து இப்போ பிரேக் பண்ணணும் அப்படின்னா இவங்க களத்தில் நின்று வேலை செஞ்சால் தான் தெரியும். அந்த களத்தில் நின்று வேலை செய்யக்கூடிய ஆஸ்பெக்டை இப்போ நீங்கள் சொன்னீங்க, காங்கிரஸ் வந்து ஒரு சில இடங்களில் வீக்காக இருக்குது, அந்த வீக்கை வந்து ஏடிஎம்கே ரீப் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு. அதே வேலையை தானே பாஜகவும் செய்வாங்க, அதை தான் ட்ரை பண்ணுவாங்க. பாஜக செய்யலாங்க. பாஜக செய்வதற்கான அந்த வாய்ப்பு வந்து அதிமுக தராதில்ல. அந்த இடத்துல இப்போ தனியாக 3 அணிகளாக பிரிந்து இருக்கிறது தமிழ்நாட்டில். சீமானோடு சேர்த்து 4 அணி. இப்போ 2வது அணியாக இருக்கிற அதிமுக எங்கே வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறதுன்னு பார்த்து அந்த இடத்துல அவங்க ஒர்க் பண்ணுறது ஈஸியாக இருக்குமா, பாஜக ஒர்க் பண்ணுறது ஈஸியாக இருக்குமா? நிச்சயமாக பாஜக அந்த வாய்ப்பு இல்லை. இன்னும் சொல்ல போனால் பாஜக ஹார்ட்கோர் பாஜக இருக்கிற தொண்டர் கூட என்ன பண்ணுவார்னா, இந்த இடத்தில் பாஜகவுக்கு ஓட்டு போட்டால் பாஜக வேட்பாளர் வெற்றி பெறுவாரா அல்லது அதிமுக வேட்பாளர் வெற்றி பெறுவாரான்னு பார்த்தா, ஒருவேளை நம்ம போடுற ஓட்டு திமுகவுக்கு எதிராக போக வேண்டும், திமுக தோற்க வேண்டும் என்று நினைக்கிற ஒரு இந்துத்துவ ஹார்ட்கோர் இந்துத்துவ ஓட்டாளர் என்ன பண்ணுவார், அதிமுக தான் போடுவார்.
நம்ம ஓட்டு வீணாகக்கூடாது. பாஜக ஓட்டு போட்டு தோற்குதுன்னு வச்சுங்களேன், அந்த ஓட்டு அதிமுக கிட்டத்தில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குமேன்ற நம்பி போடுவார். அப்போ அது மைனஸ் தான் பாஜக தவிர ப்ளஸ்ஸே கிடையாது. ஸோ அதிமுக எந்த இடத்திலும் பாஜக விட குறைந்து கிடையவே கிடையாது. செயல்படுறதுலையும் சரி, அமைப்பு ரீதியாக சரி. அதிமுக முன்னாள் அமைச்சர்கள், தலைவர்கள் தொடர்ச்சியாக நாங்கள் இல்லை பாஜக கூட்டணியில் கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லி அதை உறுதிப்படுத்திட்டே இருக்கக்கூடிய, அப்போ இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ உடைக்கிறதுக்கு தான் அதை பார்க்குறாங்களான்னு தோணுது. இல்லை, கூட்டணி அவங்க இனிமேல் இணைய போகிறார்களா அப்படி அந்த சந்தேகத்தை திமுக ஏற்படுத்தி கொண்டே இருக்கு. அதை உடைக்கிறது தான் இவங்க பார்க்குறாங்க. அவ்வளோதான். நாங்கள் பாஜகவோட இல்லைன்னு சொல்கிறது காரணம் அதனே தவிர, இப்போ என்ன சொன்னாலும் இந்த நிலைக்கு மேலே அதிமுக போய் அங்கே இணைய போகிறதில்ல. இணைந்தால் அதிமுகவுக்கு இதை விட ஒரு தற்கொலைக்கான முயற்சி எதுவுமே கிடையாது. இன்னொரு முறை பாஜக இனிமேல் கட்டத்தில் நாங்கள் இணைய போகிறோன்னு சொன்னால் தான் கஷ்டம். ஸோ அந்த முயற்சி திமுக தொடர்ந்து முன்னெடுக்கிறது. இல்லை அவங்க நாடகம் நடத்துகிறாங்க அப்படின்னா அவங்க திரு எடப்பாடி சொல்லணுன்னு எங்கள் தலைவரை நீங்கள் எதுக்கு பேசுகிறீங்க அப்படின்னு அவங்க கேட்கணுமா இல்லையா? அதை பற்றி அவங்க எதுவுமே கேட்க மாதிரி தெரியல. நீங்கள் அது ஒரு சாஃப்ட் கார்னர் தானே இருக்குது. இல்லை, வாலண்டரியாக பாராட்டுறதுல என்ன இப்போ யார் தடுக்க முடியும்? எம்ஜிஆர் நல்லவர், ஜெயலலிதா நல்லாட்சி கொடுத்தார் இப்படிலாம் சொல்லும்போது அதை நீங்கள் பாராட்டக்கூடாதுன்னு சொல்வதற்கு எடப்பாடியோ மற்ற தலைவர்களோ வரமாட்டாங்க. ஏன்னா நல்ல விஷயம் தானே அவங்க சொல்வது. இப்போ நீங்கள் திமுகவை கடுமையாக திட்டுறார் நெல்லை கூட்டத்தில், ஆனால் பல்லடம் கூட்டத்தில் அதிமுக பாராட்டுறாங்க. அது அவங்க ப்ளஸ்ஸாக தான் எடுத்துப்பாங்க. பாருங்கள், எங்கள் ஆட்சியை பாராட்டுறாங்க, திமுகவை திட்டுறாங்கன்னு சொல்லுவாங்களே தவிர, அது போய் நீங்கள் பாஜக பாராட்டுவதால் என்ன லாபம்? அது அப்படியே ஓட்டு இந்த பக்கம் வரப்போதா? வராது. அவங்க ஏதோ ஒரு நோக்கத்துக்காக இருந்தார்கள். இந்த முறை எடுக்கிற முயற்சி பாஜகவின் இறுதி முயற்சி. தமிழ்நாட்டில் கால் ஊன்வதற்காக எடுக்கப்படுகிற முயற்சி, பேச்சு, இந்த கட்டமைக்கப்படுகிற பிம்பம், வாக்கு சதவீதம் என்று ஊடகங்கள் வருகிற விஷயம் எல்லாமே இதுதான் அதிகபட்சமாக இருக்கும். இல்லை சார், இறுதி முயற்சின்னு சொல்கிறீங்க, அது ஏன் அதுக்கப்புறம் வாய்ப்பே கிடையாது? இப்போ அடுத்து சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது. 2 வாய்ப்பு. ஒன்று, அவங்க சொன்ன மாதிரி, அவங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு 12% 14% வந்துவிட்டால் உண்மையிலே பாஜக வளர்ந்திருக்கிறது. அந்த வளர்ச்சி வைத்துக்கொண்டு ஏதோ ஒரு கட்சி மிரட்டுவார்கள், மிரட்டி தங்களோட கூட்டணி வைத்துக்கொள்ள விரும்புவார்கள். ஒன்று. இல்லை, இவ்வளோ கத்தி இவ்வளோ கூச்சல் போட்டு ஊடகத்திலலாம் இப்படிலாம் பிரச்சாரம் பண்ணி 18% சொல்லி 30% சொல்லி நாங்கள் நல்லாட்சி தரோம், வளர்ச்சி திட்டம் சொல்லி இவ்வளோ சொல்லியும் 7.5% தான் வந்திருக்கு. 3.25 7.5 இல்லை 6.5 அப்படின்னா மத்திய தலைமை முடிவு எடுத்துருவான். இனிமேல் தமிழ்நாட்டில் கத்தி நம்ம குரலை வேஸ்ட் பண்ண வேண்டாம், விட்டுடலாம். அது அவ்வளோதான். இதுக்கு மேலே கிராஃப் ஏறாது. ஏன்னா இதுக்கு மேலே என்ன முயற்சி இருக்குது? 2 முறை தொடர்ச்சியான மத்தியில் ஆட்சி, அதுக்கப்புறம் 3ஆவது முறை ஆட்சி பிடிக்கிற நேரத்தில் இப்படி ஒரு வளர்ச்சி, இவ்வளோதான் தமிழ்நாட்டில் வளர்ச்சி கிடைக்கும் என்றால் இதற்கு மேலே என்ன பண்ண முடியும்? ஸோ இனிமேல் இதே கட்டத்தில் நம்ம பயணப்படுவோம் தான் விட்டுருவாங்க. தமிழ்நாடு ஒதுக்கி வைத்துட்டு தான் அரசியல் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு வரவங்களை தவிர வேறு வழி இல்லைன்னு சொல்ல வரேன். நீங்கள் சொன்னீங்க திமுக கூட்டணியை 2 இடங்களில் அவர் பேசும்போது திமுகவுடைய இது அவங்க வாரிசு அரசியல் பண்ணுறாங்க, இங்கே மக்களுக்கு வர வேண்டிய திட்டங்களே செயல்பட விடாமல் தடுக்கிறாங்க அப்படின்னு ஓப்பனாக போட்டு உடைக்கிறார். ஆனால் அதிமுக பற்றி ஒரு சின்ன விஷயம் கூட அவர் பேசவே இல்லை. அங்கே தான் நமக்கு மீண்டும் ஒரு சின்ன டவுட் வந்துட்டே இருக்கு. இதில் டவுட்டுக்கு ஒன்றுமே இல்லை. அதிமுகவை திட்டுறதுக்கு 4 வருஷம் அந்த அதிமுக ஆட்சியை காப்பாற்றுனது பாஜக. அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி திட்ட முடியும்? ரெண்டாவது, இந்த நிமிடம் வரை மோடியையோ அமித்ஷாவையோ அவர்கள் திட்டவில்லை. யார்? எடப்பாடி திட்டல. சரி, எடப்பாடி திட்டலாம் பரவாயில்ல. 2ஆம் கட்ட தலைவர்கள் யாருமே திட்டல. ஜெயக்குமாரா? கிடையாது. உதயகுமாரா? கிடையாது. அண்ணாமலை திட்டுறாங்க. அப்போ அவங்க நோக்கம் அண்ணாமலை தான். மோடியை பற்றி எடப்பாடி விமர்சித்தால், அமித்ஷாவை பற்றி விமர்சித்தால், நிர்மலா சீதாராமனை பற்றி விமர்சித்தால் அதுக்கப்புறம் தெரியும் விளைவுகள். அது வரைக்கும் என்ன இருக்குது? ஒன்றுமே கிடையாது. நீங்கள் அந்த தலைவர்களை டச் பண்ணவே இல்லையே. இப்போ ஜெயக்குமார் என்னைக்காவது மோடி பற்றி பேசியிருக்காரா? பேச மறுக்கிறார். பேசின விளைவுகள் தெரியும். அண்ணாமலை தான் இருக்கிறாங்க, நம்மளை இல்லை அப்படின்னு மத்திய பாஜகவுக்கும் தெரியும். அதனால சாப்பிட்டா டீல் பண்ணுறாங்க. அதனால தான் சாப்பிட்டா டீல் பண்ணுறாங்க. இதை தவிர வேறு ஒன்றும் இல்லை. இப்போ திமுக கூட்டணி கட்சிகள் ஓரளவுக்கு அவங்க இப்போ இடதுசாரிகள் ஃபிக்ஸ் ஆகிட்டாங்க. பட் அதிமுக பொறுத்தளவுக்கு கூட்டணி பேச்சுவார்த்தை போகுதா இல்லையானே நமக்கு இன்னும் தெரிய வரல. இல்லை, 2 விஷயம் நீங்கள் அதிமுகவில் பார்க்கணும். ஆளுங்கட்சியாக அதிமுக இருந்தால் அதனுடைய நிலைப்பாடுகள் வேறு. ரெண்டாவது, ஜெயலலிதா போன்ற ஒரு மாஸ் லீடர் இருந்தால் நிலைப்பாடு வேறு. என்ன வேணால் முடிவு எடுக்கலாம். எடப்பாடிக்கு அப்படியான வாய்ப்பில் தன்னுடைய தலைமையை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் எடப்பாடி இருக்கிறார். ஒன்று. ரெண்டாவது, பாட்டாளி மக்கள் கட்சிக்கிட்ட 3 கட்ட பேச்சுவார்த்தை முடிந்து விட்டு ஆல்மோஸ்ட் ஃபைனலைஸ்டு நம்பர்ஸ். ஆனால் அவர் ஒரு துணை முதல்வர் என்ற பதவி கேட்டு கூட்டணி ஆட்சிக்கு வற்புறுத்துகிறார்ன்ற ஒரு பேச்செல்லாம் வருது 2026. அது டூ ஏர்லி. அதெல்லாம் திட்டமிட்டு பரப்பப்படுகிற செய்தி. ஆனால் எப்படி இருந்தாலும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய எதிர்காலத்தை கருதி
ஏன்னா வரப்போகிறாங்க. அதனால் பேச்சுவார்த்தை போய்கொண்டிருக்கு. நம்ம வந்து என்ன வேணால் சொல்லலாம். பேச்சுவார்த்தை வெளிப்படையாக சண்முகம் 2 முறை போயிட்டார். ஆமா, போய் பார்த்துருந்தேன். அப்புறம் நடக்கலன்னு எப்படி சொல்ல முடியும்? ஸோ தேமுதிக கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அவங்க எதிர்பார்க்குற ராஜ்யசபா சீட்டு கிடைக்காது, அவ்வளோதான். மற்றபடி எல்லா இடத்துலையும் பேசிட்டு இருக்காங்க. இருக்கிற 2 கட்சி தான் பெரிய கட்சி. ஒன்று பாட்டாளி மக்கள் கட்சி, அதற்கு அடுத்த கட்சி தேமுதிக. இந்த கட்சி கூட்டணி வைத்தாலே எடப்பாடிக்கு ஓரளவுக்கு வலிமையாக தான் இருப்பார். ஓரளவு வாக்கு வங்கியும் நல்லா இருக்கும். மற்றபடி வேற ப்ளஸ் எதுவும் கிடையாது. திமுகவுக்கு இருக்கிற ப்ளஸ் வந்து ஆளுங்கட்சி. ரெண்டாவது ஏற்கனவே இருக்கிற கட்சிகள் உள்ளவே இருக்குது, இன்டாக்டாக இருக்குது. அதுலேருந்து பிரிந்து வரவில்லை. காங்கிரஸ் வரும், விடுதலை சிறுத்தை வரும் என்று நம்பிக்கொண்டிருந்தார்கள். அதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரியவில்லை. இதுதான் களம். ஓகே, இப்போ அவங்க ஒருவேளை இப்போ திரு வைகை செல்வன் அவர்கள் சொன்னது போல காங்கிரஸ் வந்து இந்த பக்கம் மாறுறதுக்கான ஒரு சின்ன ஒரு வாய்ப்பு, அதிமுக வந்து காங்கிரஸ் கூட்டணி எப்படி ஜெயலலிதா தலைமையில் இருந்ததோ அந்த மாதிரி ஒரு சின்ன வாய்ப்பு எங்கேயாவது ஒரு பக்கம் தெரியுதா? அதாவது காங்கிரஸ் வந்து பிச்சுக்கிட்டு வருமா, இல்லை திமுக எட்டி ஒதுக்குமா காங்கிரஸை அப்படின்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு அரசியலில் இருக்குது. குறிப்பாக அதிமுக தரப்பில் இருக்குது. எப்படியா பிச்சுட்டு வருவாங்க. ஏன்னா அங்கே மனநிலை அப்படி இருக்குதா? உண்மையிலே ராகுல் காந்தியோ சோனியா காந்தியோ ஃபோன் பண்ணி ஸ்டாலின் கிட்ட பேசினா மொத்தமே கன்ஃபார்ம் ஆகிடும். இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே கன்ஃபார்ம் ஆகிடும். நீங்கள் எத்தனை சீட் கொடுத்தாலும் பரவாயில்லங்கிற அளவுக்கு வந்துடுவாங்க. இல்லை, அந்த 9 தொகுதி கிடைச்சிரும். தமிழ்நாட்டில் 9, பாண்டிச்சேரி 1, 9+1 கிடைச்சிரும். என்னென்னா எங்கெல்லாம் ஏற்கனவே போட்டிட்டார்களோ அந்த இடத்தை தருவதற்கு திமுக விரும்பவில்லை. ஸோ தொகுதிகள் மாறினால் கேண்டிடேட் மாறுவாங்க. அது திமுகவோட ஸ்ட்ராட்டஜி. ஏற்கனவே இருக்கிற காங்கிரஸ் வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டால் அங்கே சிக்கல்கள் அதிகம். ஸோ அங்கே வேலை செய்வதற்கு திமுக வேலை செய்ய இதுதான் பிரச்சனை தவிர மற்றபடி இல்லை. அதை மீறி காங்கிரஸ் பிச்சுக்கிட்டு வந்தால் உண்மையிலே சொல்லலாம். அப்போ அதிமுகவும் சரி எங்கேயாவது போய் அவனை காங்கிரஸ் தனியாக நிற்க முடியாது. அந்த மாதிரி வாய்ப்பு இன்னும் அந்த மாதிரியான புயல் சூறாவளியில் அங்கே இன்னும் எடுபடல, வரல. ஆனால் இப்போ காங்கிரஸுக்கு வந்து மூத்த அமைச்சர்களே வந்து திமுக மூத்த அமைச்சர்களே சொல்கிறாங்க என்னென்னா, காங்கிரஸுக்கு வந்து 2 இலக்கு 10, 11, 10 கொடுக்க முடியாது. ஏதோ ஒரு இலக்கு வந்து ஒரு 6, 7 அப்படிங்கிற மாதிரி அதுக்குள்ளே நீங்கள் வைண்ட் அப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதாக தொடர்ச்சியாக தகவல்கள் வந்துகிட்டே இருக்குது. அப்போது அதுக்குள்ளே சுருக்கிக்கிறதுக்கு அவங்க தயாராகிறாங்களா காங்கிரஸ்? காங்கிரஸ் தயாராக இல்லையே. நேற்று வெளிப்படையாக செல்வ பெருந்தகை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சொல்லியிருக்காரு, நாங்கள் வந்து கேட்டிருக்கிறோம், நாங்கள் கெஞ்ச மாட்டோம்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக அதுக்காக பீத்து கொண்டு போவதற்கு அவரும் தயாராக இருக்க மாட்டார். அகில இந்திய தலைமையும் அந்த மாதிரி முடிவு எடுக்காது. இதில் என்னென்னா ஏற்கனவே பேசினா ஒரு நம்பர் தான் குறைக்க முடியும். தமிழ்நாடு பொறுத்தவரை 9 இடங்கள், ஏற்கனவே ஒரு இடங்கள் தோற்று விட்டாங்க தேனியில். அதனால் 8 வாங்கிக்கங்க, இதுதான் பேச்சுவார்த்தை. இந்த ஒரு நம்பர் தான் குறைந்தால் இந்த ஒரு நம்பர், இல்லைன்னா 9 தான். இதில் ஒன்றும் பெரிய 6, 7 சுருக்குவதற்கெலாம் வந்து அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து காங்கிரஸ் கூட்டணி வந்து கிட்டத்தட்ட வெளியே தள்ளுற மாதிரி. நீங்கள் 5, 6 போட்டுச்சுன்னா அது ரொம்ப ரிஸ்க்குன்னு அவங்களுக்கு தெரியும். நிறைய ஒரு கேள்வி சார். இப்போ திமுகவுடைய மூத்த அமைச்சர்கள் மேலே வரக்கூடிய அந்த வழக்குகள் அது வந்து அதைத்தான் இப்போ எங்கே போட்டாலும் எண்மண் நடைபயணத்தில் வந்து எண் மக்கள் நடைபயணத்தில் திரு அண்ணாமலை அவர்கள் எல்லா பக்கம் போர்ட்ரை பண்ணிட்டு வந்தக்கூடிய அதே விஷயம் அப்படி தான். அப்போ இது வந்து ஒரு பெரிய நெகட்டிவ் ரோலை எங்கேயாவது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு? வாய்ப்பே இல்லை. ஜெயலலிதா அவர்கள் வந்து ஊழலுக்காக சிறை சென்று விட்டு வந்து அதுக்கு தடை வாங்கிவிட்டு மீண்டும் போட்டியிட்டு முதலமைச்சராகி 2வது முறை ஆட்சி பிடித்தார். ஸோ கனிமொழி அவர்கள் ஒரு முறை ஊழலுக்காக அந்த வழக்கில் சிக்கி சிறைக்கு சென்று விட்டு மீண்டும் வந்து அந்த வழக்கிலிருந்து அந்த வழக்கே வந்து விடுதலை ஆகிவிட்டது. 2Gயில் வந்து ஊழல்னு சொல்லிட்டாங்க. அதற்கு பிறகு போட்டியிட்டு எம்பி ஆகியிருக்கிறார் ராசா. ஸோ இப்போ நீங்கள் ஊழலுக்காக ஒருத்தர் சிறைக்கு சென்றாலோ இல்லை குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டாலோ இல்லை அந்த வழக்கு மாதிரி ஏதோ இருந்தாலோ இதுக்கெல்லாம் வந்து மக்கள் வந்து சீர்தூக்கி பார்த்து ஓட்டு போடுற அளவுக்கு மக்கள் மனநிலையெல்லாம் இல்லை. பிடித்திருந்தால் அந்த வலிமையான கூட்டணி, தலைவருடைய பலம், இது 2 தான் பார்ப்பாங்க. அதனால் இதில் இந்த அண்ணாமலை சொல்கிற விஷயங்கள் இப்போ வந்து எடுபடுமா எடுபடாதானா அண்ணாமலைக்கும் தெரியும், நமக்கும் தெரியும், மக்களுக்கும் தெரியும். நன்றி. நன்றி. நேரத்துக்கும் கருத்துக்கு நன்றி. PGP Marine Kingdom, Chennai. தமிழ் பால் பொருட்களை தமிழகம் முழுவதும் விநியோகம் செய்ய விநியோகஸ்தர்கள் தேவை. விநியோகஸ்தராக இருக்க செக்யூரிட்டி டெபாசிட் தேவையில்லை. உணவுப் பொருட்களின் விநியோகஸ்தராக இருக்க வேண்டும்.